Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. தெலுங்கு சினிமா உலக தனி ஆளாக லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், கொடுக்கக்கூடிய பேட்டிகள்னு அனைத்துமே திரையுலக ரசிகர்களை, பிரபலங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்தியாவிலேயே அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சினிமா திரையுலகம் அப்படின்னா அது டோலிவுட் தான். அந்த டோலிவுட்ல 3-4 குடும்பங்கள் தான் இருக்காங்க. அதற்குள்ளே 2 டஜன் ஹீரோக்களும் இருக்காங்க. சுத்தி பார்த்தோன்னா எல்லோரும் மாமன் மச்சான், அண்ணன் தம்பிகள் தான். ஆனா ஒவ்வொரு ஹீரோவுக்கும் பல லட்சம் ரசிகர்கள், பல ஆயிரம் ரசிகர் மன்றங்கள். வாரம் படத்துக்காக சண்டை போடுறதையும் தாண்டி மற்ற மாநில ரசிகர்களோடு மோதுவது, சில சமயங்கள்ல கைகலப்பு வரை கூட செல்லக்கூடிய அளவிற்கு தெலுங்கு சினிமா உலகம் ரொம்பவே கொடூரமான ஒன்றாய் இருக்கு. அதிலும் பெரும்பாலும் தனிப்பட்ட வகையில அச்சுறுத்தக்கூடிய வகையில பேசுறது, பர்சனல் அட்டாக் பண்றது, பாலியல் ரீதியாக அட்டாக் செய்வது மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாமே தெலுங்கு சினிமா ரசிகர்களுக்கு கை வந்த கலை. சரி, இப்படிப்பட்ட ரசிகர்களை அவங்களோட ஹீரோக்கள் மதிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. மனிதர்களாக கூட தங்களுடைய ரசிகர்களை தெலுங்கு ஹீரோக்கள் மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு ஆதாரங்களும் இருக்கு. ஒன்று, ரசிகை ரேவதி மரண வழக்குல கைதாகி வெறும் 12 மணி நேரத்துல விடுதலையான அல்லு அர்ஜுனை பார்க்கறதுக்கு பல நடிகர்கள், முன்னணி ஹீரோக்கள் அவருடைய வீட்டுக்கு போனாங்க. முக்கியமா அல்லு அர்ஜுன் கைதானது என்னவோ வெறும் 3-4 மணி நேரம்தான். அதுக்குள்ளேயே வீட்டுக்கும் வந்துட்டாரு. அப்படிப்பட்டவரை பார்க்கறதுக்கு பல நடிகர்கள் கூடிட்டாங்க. 2வது, அல்லு அர்ஜுனை பார்க்க போன ஒருவர் கூட இறந்து போன ரசிகை ரேவதியுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்கு போகல. அல்லு அர்ஜுனும் கூட போகல. 3வது, யாருமே மூளை சாவு அடைந்திருந்த அந்த சிறுவனையும் பார்க்கறதுக்கு போகல. 4வது, ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சக நடிகர்கள் தான் அவங்களோட குடும்பம். ரசிகர்கள் அவங்களுடைய குடும்பம் இல்லை அப்படிங்கறத இது உணர்த்தி உள்ளது. இறந்து போன அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்காக ஆக்ஷன் எடுத்த ரேவந்த் ரெட்டியுடைய நடவடிக்கை ரொம்பவே சரியானது. அவருடைய நிலைப்பாடும் சரியானது அப்படிங்கிறது இதன் மூலமா தெளிவா தெரியுது. 5வது, நடிகர் அல்லு அர்ஜுன் தனது ரசிகை பலியானது தெரிந்தும் கூட தொடர்ந்து விடாம 3 மணி நேரம் படம் பார்த்ததும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. 3 மணி நேரம் புஷ்பா 2 திரைப்படத்தை தியேட்டர்ல அவர் பார்த்ததும் வீடியோக்கள் மூலமா ஆதாரங்களா வெளியாகி இருக்கு. 6வது, பெண் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லியும் கூட 3 மணி நேரம் படம் பார்த்து முடிச்சுட்டு அல்லு அர்ஜுன் போயிருக்காரு. அவர்கிட்ட தியேட்டர்ல இருக்கும் போதே ரசிகை பலியானது பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனா கடைசியில பாடல் முடிகிற வரைக்கும் அவர் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போயிருக்காரு. இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களும் கூட வெளியாகி உள்ளன. 7வது, ரசிகர் செத்தா எனக்கென்ன, எனக்கெல்லாம் இருக்கிற ஒரே தேவை இந்த படம் தான். அதனால படம் முடிகிற வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் அங்கேயே இருந்திருக்காரு. அவர் படம் முழுவதையும் அங்கேயே இருந்து பார்த்துட்டு வந்திருக்கிறது இந்த எண்ணத்தை தான் வெளிப்படுத்துது. சமீபத்தில் கன்னட நடிகர் தர்ஷன் தனது ரசிகர் ரேணுகா சுவாமியை அடித்தே கொன்றாரு. தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகி தான் அவர். இதுதான் சினிமா உலகம். ரசிக மனோபாவம் எதுக்குமே உதவாது அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்று. இதன் காரணமாகவே ரேவந்த் ரெட்டியோட நடவடிக்கையும் இப்போது வரவேற்பை பெற தொடங்கி இருக்கு. அல்லு அர்ஜுன் மீது ரேவந்த் ரெட்டி பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. வரவேண்டாம்னு போலீசார் சொன்னதை மதிக்காம அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு போயிருக்காரு. இதுதான் கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கு காரணமே. அதோடு தெலங்கானாவில் சிறப்பு காட்சிக்கு அனுமதியும் கிடையாது. நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் தெலங்கானாவில் திரைப்படங்களுக்கு இனி சிறப்பு காட்சிகளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புஷ்பா 2 படத்தோட சிறப்பு காட்சியை பார்க்கறதுக்கு வந்த பெண் உயிரிழந்த விவகாரம் பத்தி தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சட்டப்பேரவையில நேற்று ரொம்பவே காட்டமா பேசியிருந்தாரு. புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது தியேட்டருக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் வந்ததுனால அங்கு கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுல பெண் ஒருத்தங்க பலியானாங்க. அவங்களோட 9 வயது மகன் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வர்றாரு. அதாவது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இது தொடர்பா தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அதற்கு அவர் என்ன பதில் பேசியிருக்காருன்னா, சட்டப்பேரவையில சம்பவம் நடந்த சந்தியா தியேட்டர் உள்பகுதி முழுவதுமே நிறைய ஹோட்டல்கள், தியேட்டர்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு கருதி அங்கு வர வேண்டாம் என்று போலீசார் சொன்னதை கூட மதிக்காம அல்லு அர்ஜுன் அங்கு சென்றது தான் கூட்ட நெரிசலுக்கு காரணமே. தியேட்டருக்கு வெளியே ஒருத்தர் உயிரிழந்து விட்டார். கூட்ட நெரிசல் கட்டுக்கடங்காம இருக்கு அப்படின்னுட்டு போலீசார் சொன்னதுக்கு அப்புறமும் கூட படத்தை முழுமையாக பார்த்த பிறகுதான் புறப்படுவேன் அப்படின்னுட்டு அல்லு அர்ஜுன் சொல்லியிருக்காரு. சம்பவ இடத்திலேயே ஒரு பெண் உயிரிழந்த நிலையில அந்த பெண்ணுடைய மகனும் பலத்த காயம் அடைந்தார். காவல் துணை ஆணையர், நீங்கள் புறப்படாவிட்டால் கைது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அழைத்த பிறகுதான் அவர் புறப்பட்டிருக்காரு. அப்போதும் வெளியே சென்று காரின் மேற்கூரையை திறந்து ரோட் ஷோ பண்ணியிருக்காரு.
எந்த மாதிரியான மனிதர்கள் இவங்க, அவங்கள பத்தி நான் எதுவுமே சொல்லக்கூடாதா அப்படின்னுட்டு காட்டமா கேள்வி கேட்டிருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பாக தான் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இரவு மட்டும் சிறையிலிருந்து மறுநாள் ஜாமீன்ல விடுதலையாகி வீட்டுக்கு வந்துட்டாரு. அல்லு அர்ஜுன் சில மணி நேரங்கள் தான் சிறையில் இருந்தாரு. உடனே நடிகர்கள் பலரும் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவர் வீட்டுக்கு போன போதும் கூட பாக்குறதுக்கு வரிசையில பலரும் நிக்கிறாங்க. அல்லு அர்ஜுனுக்கு என்ன கை கால் ஏதாவது போயிடுச்சா? நாங்க யாரோ சிலருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவரை கைது செய்ததா தகவல் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. தவறு செய்யறவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படணும். ஆனா இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த சிறுவனை யாருமே பார்க்க போகல அப்படிங்கிறது ரொம்பவே துரதிருஷ்டவசமானது. உங்களோட தொழிலை நடத்துறதுக்கும் உங்களுடைய திரைப்படங்களை எடுக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் உங்களுக்கு முழு உரிமை உண்டு. எங்களுடைய அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு ஊக்கத்தொகை, மானியங்கள் மற்றும் சிறப்பு சலுகைகள் கிடைக்கும். ஆனா ஒருவருடைய கொலைக்கு காரணமான பிறகு இனிமேல் உங்களுக்கு சிறப்பு சலுகைகள் எல்லாம் கிடைக்காது. இத்தனை ஆண்டுகள்ல சினிமா துறைக்கு டிக்கெட் விலை மற்றும் சிறப்பு காட்சிகள்னு சலுகைகள் வழங்கப்பட்டது நன்றாக இருந்தது. ஆனால் இப்போது திரையுலகம் சாமானியர்களை கொல்லத் தொடங்கிவிட்டது. இனிமேல் நான் மாநில முதல்வராக இருக்கும் வரை திரைத்துறைக்கு சிறப்பு சலுகைகள் எதுவும் கிடையாது. நான் முதலமைச்சராக இருக்கும் வரை தெலங்கானாவில் திரைப்படங்களுக்கு இனி சிறப்பு காட்சிகளே கிடையாது அப்படின்னுட்டு ஆவேசமாக பேசியிருக்காரு ரேவந்த் ரெட்டி. மொத்த திரையுலகமும் ஒரு பக்கம் நிற்க, ரேவந்த் ரெட்டி தனி ஆளாக நின்று திரையுலகையை சாட்டை எடுத்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஏனென்றால் தெலுங்கு நடிகர்கள் படங்களில் காட்டுவது போல இவரிடம் இருக்கிறது ரீல் பவர் அல்ல, ரியல் பவர். முதல்வரோட ரியல் பவர். தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா நம்ம தமிழக முதல்வர் எப்படி நடவடிக்கை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.